வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காஞ்சி தமிழன் சேனல்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா யாரும் அறியப்படாத தகவல்கள் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். நம்ம வெள்ளாளர், முதலியார், பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த நிறைய மக்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத வரலாறுல பெருசா மறைக்கப்பட்ட தலைவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி கமெண்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ். ஏன்னா எனக்கு கண்டிப்பா பயங்கர டைம் இல்லை, எனக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூல். நான் ஹாஸ்பிட்டல், சர்ஜரிஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பிஸியாக இருக்கிறதால நம்ம சங்கம் வர பார்க்குறோம், நிறைய இந்த இன்டர்வியூஸ் வர போகிறோம். இப்போ சனி ஞாயிறான எல்லா கிராமத்துக்கும் மீட்டிங்க்கு போகிறோம், மக்கள் சந்திக்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசை. இன்னைக்கு இந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற வீடியோ தான். முதல்ல இந்த கமெண்ட்ல நான் நிறைய கமெண்ட் போடுறாங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நிறைய கமெண்ட் போடுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான, இதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில முக்கிய கமெண்ட்டுகளை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். முதல் கமெண்ட் உங்கள் வீடியோக்கள் அருமை, நான் நாடார் சமுதாயம், உங்கள் கருத்துக்கள் அருமை, முதலியார் ஒரு பெருமையான மக்கள் தான், இன்று சற்று சராசரி நிலையில் தான் உள்ளனர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது நம் சமுதாயத்தினர் நம்மளை பாராட்டுறதை விட மாற்று சமுதாயத்தினர் நம்மளை பற்றி புகழ்வது மிக்க ஒரு மகிழ்ச்சி. இதை போட்டவர் SKR சிவகுமார் அப்படின்றவர் போட்டிருக்கார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் 7 Hills அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் ஐ எம் அ பரையர் ஃப்ரம் நாம் தமிழர். வரதராஜ முதலியார் வரதாப்பா இஸ் அ ரியல் லைஃப் ஹீரோ, ராபின்ஹுட் இன்ஸ்பைரர், ட்ரூ தமிழ் பேட்ரியாட் அண்ட் லீடர்னு லோகேஷ் 7 Hills ஒருத்தர் போட்டிருக்காரு. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். ஆதிதிராவிடர்கள் மக்கள், நம் அனைத்து தமிழ் குடிகளும் ஒரு நல்ல ஒரு சமூக நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும். அனைவருமே அவரவருடைய பாரம்பரிய வரலாறை நம்ம கட்டாயம் நம்ம அதை பார்த்துக்கணும். அந்த வரலாற்றை பாதுகாக்கிறது தான் ஒரு பெரிய பணி. அடுத்து இன்னொருத்தர் போட்டிருக்காரு, கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர். நான் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் டாக்டர் கார்த்திகேயன் முதலியார் அவர்களின் பேச்சும் அவரின் சமுதாயத்தின் நலன் பற்றிய தொலைநோக்கு பார்வையும் அதற்கான முன்னெடுப்பும் மிகவும் பாராட்டக்கூடியது. மாற்று சமுதாயத்தை பற்றி எந்த வெறுப்பு பேச்சும் அவரிடம் இல்லை. முதலியார் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க தகுதியானவர். அவருடைய முயற்சி விஸ்வரூப வெற்றியாகட்டும் அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் ஒரு பிரதர் போட்டிருக்காரு. பிரதர் ரொம்ப நன்றி. இது என்னை பத்தி புகழ்ந்துட்டாருன்றதுக்காக நான் இதை சொல்லல. ஒரு மாற்று சமுதாயத்துல இருந்தாலுமே கூட வேறு ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் அவங்க சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை புகழ்றதுக்கு மனசு வரணும். அது இன்னொரு நபரை புகழ்றதுக்கு மனசு வரணும். அவர் வேறு சமுதாயத்தில் இருந்தாலும் அதை புகழ்ற ஒரு மனசு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அது உங்களுடைய ஒரு பெருந்தன்மையும் உங்களுடைய நல் குணங்களை தெரியப்படுத்துது கார்த்திகேயன் பிரதர், ரொம்ப நன்றி. கட்டாயம் என்னுடைய பணி தொடரும். அடுத்தது அரிமாலியோ அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் ஐ எம் அ முஸ்லீம், முதலியார் கம்யூனிட்டி இஸ் த பெஸ்ட் கிளான் இன் தமிழ் ரேஸ், polite and mature race. I have one friend in this community. They don't disturb others. They help everyone. If the race have rights to be a king of Tamil race based on civilized habits, Mudaliar is the answer. This words for my friend அப்படின்னு சொல்லி ஆர்மிலியான ஒரு நம்ம இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு பெரிய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றி பிரதர். இந்த முதலியார் சமுதாயமானது என்னைக்குமே இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அனைத்து தமிழ் குடி மக்களுக்கும் இந்திய தேச வளர்ச்சிக்கும் விடுதலைக்கும் தமிழ் மொழிக்கும் சமூக நல்லெண்ணத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் நிறைய திருப்பணிகள், நிறைய சமூக சேவை பண்ணியிருக்கிறாங்க. அந்த எங்கள் சமுதாயம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும், ஒற்றுமை பிறக்க வேண்டும்ன்ற ஒரு முயற்சியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த கமெண்ட் எனக்கு மிகவும் ஒரு ஊக்கம் கொடுக்கறதாகவும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க. அடுத்து அன்பு செல்வ மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நல்வரவு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஓம் அன்பு செல்வ மகரிஷி, நல்லது செய்வீர், ஆசிகள், சிறப்பு நிகழ்வுகள், தேசிய வன்னியர் குல சத்திரிய மகாசங்கம் மகரிஷி அவர்கள் வாழ்த்துக்கள். அவர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து போட்டிருக்கார். அழகநாதன், IM சேகர், ஆடிட்டர் ராமஜெயம், நமது நிர்வாகிகளும் சேர்த்து அண்ணன் வன்னியகுல சத்திரிய மகாசங்கத்திலிருந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இதே போன்ற ஒரு தமிழ் குடிகள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து ஒருத்தர் நம்ம இன்னைக்கு கை தூக்கி விடணும். ஒருத்தர் நம்ம ஒரு அன்போட பாசத்தோட இருக்கணும். அப்பதான் நம் தமிழ் குடிகள் முன்னேறும், தமிழ் நாடும் முன்னேறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம மற்ற நார்மல் கமெண்ட்ஸ், அதாவது நம்ம RSRM ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களை கமெண்ட்ல போய் நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஷாக். அதாவது நான் 1985 அங்கே தான் பிறந்தேன், நான் கூட அங்கே தான் பிறந்தேன், நாங்கள் மீஞ்சூரில் இருக்கிறோம், எங்கள் பேத்தியும் அங்கே தான் பிறந்தாங்க, இஷாந்த்னு ஒருத்தர், விஜய்னு ஒருத்தர் உண்மை. அடுத்து அப்பா சுமேதா, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல். இன்னொன்று நானும் இந்த மருத்துவத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வகுமார் தாம்பரம் அவர் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் குமார் குட்டின்னு ஒருத்தர் நான் கேள்விப்படாத தகவல் இது, நான் போன வருஷம் தான் என் வீட்டு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு பிரசவம் அங்கே நடந்தது, அப்போதுதான்
முதல்ல நான் அங்கே சென்று அது இவருடைய ஒரு மருத்துவமனையா. ஜார்ஜ் ஜான் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, மீ டூ ஃப்ரம் RSRM. செந்தில், நான் கூட இந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். கண்ணபிரான், நான் மற்றும் என் தம்பிகள் என் குடும்பத்தார் பிறந்த ஹாஸ்பிட்டல் RSRM மருத்துவமனை. அடுத்து ரவி குட்டியப்பன் ஒருத்தர் போட்டிருக்காரு, எனக்கு வயது 65 ஆகிறது, நான் அந்த மருத்துவமனையில் தான் நான் பிறந்தேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 150 வருஷம் இருக்கு. இவர் 65 வயசு ஆகுது இன்னைக்கு. அப்போ 65 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காரு. அடுத்து உமாச்சந்திரன், 59 வருடங்களுக்கு முன்பு நானும் அங்கேதான் பிறந்தேன். LB Marine, I am also now I am 55. இதே போன்று சப்தகிரிநாதர், ஐ born in 1970. எனது இளைய மகள் RSRM மருத்துவமனையில் தான் பிறந்தார். அது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சுகப்பிரசவத்தில் பிறந்தது. அருமையாக பார்க்கிறார்கள், எந்த குறையும் இல்லை, நல்ல மருத்துவமனை, நன்றாக பிரசவம் பார்க்கும் மருத்துவர்கள். ஆனால் கருத்தடுப்பு போடுவதை மட்டும் தனது மனைவிக்கு செயல்படுத்தவில்லை, இன்று வரை ஆபரேஷன் செய்யாமல் தான் இருக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூமே போட்டிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே போன்று நம்ம BS தியாகராஜ முதலியாரை பத்தி போட்டிருந்தோம். ஆரூரான் சுகர் மில்லு, நம்ம திருவாரூர்ல இருக்காரு, திருவாரூர் ஓட வச்சான்னு சொல்லல, அவரை பத்தி ஒரு வீடியோல, என் அப்பா அவர் சுகர் மில்லில் தான் வேலை பார்த்தார், அவர் முயற்சியால் மட்டுமே எங்க ஊர் தேர் ஓடியது என்று என் பாட்டி சொல்லியிருக்காங்க. வணக்கம், அவர் ஒரு வள்ளல், அவர் போட்டோவை என் அப்பா எங்கள் வீட்டில் வைத்து வணங்கி வந்தார், மிக சிறந்த முதலாளி அவர் அப்படின்னு BS தியாகராஜ முதலியாரை பத்தி ஒருத்தர் போட்டிருக்காரு. சாய் நாகேஸ்வரி, ரொம்ப நன்றி மேடம். அடுத்து உமா ஜி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, திருவாரூர் தியாகராஜ முதலியார் பத்தி மிகவும் சிறப்பு. திருவாரூர் GRM ஸ்கூலில் தான் நான் படித்தேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன். தியாகராஜ முதலியார் பெரிய மகான், வள்ளல், எவ்வளவோ ஏழை மக்கள் இலவசமாக அந்த விடுதியில் தங்கி படித்தார்கள். அவருக்கு கோடான கோடி நன்றிகள், அவர் செய்த தொண்டுகள் நன்றி சொல்ல மாறாது, அவரை ஞாபகப்படுத்திய தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கான ஒரு சான்று எது அப்படின்னா, அவர் இறந்த பிறகு மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பும், மக்கள் இன்னும் அவரை ஞாபகம் வச்சுக்கலான்ற அந்த ஒரு மெமரிஸ் தான். ஒரு தொண்டு, ஒரு பொது தொண்டு, ஒரு சேவை தான். அவர் இறந்த பிறகும் அவர் புகழ் இருக்கும். இருந்தாலும் மறைந்தாலும் உன் பேர் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் சொன்னதை போல் VS தியாகராஜ முதலியாருக்கு கமெண்ட் வந்திருக்கு. அடுத்து சிவஞானம் ஒருத்தர், டாக்டர் சார், why can't you publish our popular துளுவ வெள்ளாள முதலியார் history as book? Let it be a good motivation to our community, young generation. Actually, I am in my personal experience in current position, our community's improvement is very poor. They need proper guidance and motivation, also cooperation. Thanks for your good efforts. God bless you அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுங்க, இவ்வளோ வீடியோக்களை நீங்கள் இவ்வளோ தகவல்கள் எடுத்து போட்டிருக்கீங்களே, புக் பப்ளிஷ் பண்ணுங்க, இந்த தகவல்கள் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, இது எதுவுமே விக்கிபீடியாவிலோ யூடியூப்லேயும் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தகவலாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, நான் ஒரு தலைவரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 புக் இல்லை ஒரு 3 ஆர்டிக்கல் இல்லை ஒரு பிளாக் ஸ்பாட்டில் படிப்பேன். இது இல்லாமல் ஆவணக்காப்பக்கத்திலிருந்து ஆர்கிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இது இல்லாமல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ்கள், இது இல்லாமல் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI வந்துருச்சு. அதனால் நான் வந்து இந்த பெர்பெக்சிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் நிறைய தகவல்கள் எடுக்கிறேன். அது எனக்கு வெளியிலேருந்து கிடைக்கிற தகவல்களுமே இது கரெக்டாக இல்லையா, இதில் ஏதோ ஃபேக்சுவல் இன்எக்யூரிசி இருக்கான்றது நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இது கரெக்டான தகவல் தானா அப்படின்ற பார்க்கறதுக்காக. கட்டாயம் காஞ்சி தமிழன் ஒரு புக்கு, நம்ம வெள்ளாளர், செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களை பற்றியுமே நம்ம ஒரு புக்கு வெளியிடலாம். அடுத்து வெரி ப்ளீஸ் டு விட்னஸ் அவர் கம்யூனிட்டி. ஐ எம் ஆல்ரெடி மென்ஷன்ட் இயர்லியர் மை ஃபாதர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. ஐ மிஸ்ட் ஹிம் இன் த அக்கேஷன். ஹவு டு என்ரோல் மை செல்ஃப். அதாவது நம்ம சங்கத்தில் இவ்வளோ ஒரு ஒற்றுமை நீங்கள் கொண்டு வரீங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க, நன்றி. என்னையும் அதை நினைச்சுக்கணும், என் தந்தையினுடைய ஒரு ட்ரீம் எது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடாது. அடுத்து வரதராஜ முதலியார் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அதில் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. பழனிவேல் ராஜா அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் இருந்து, நான் ஐயா வீட்டுக்கு மராத்திய முரசு பேப்பர் தினமும் போடுவேன், ஆயுத பூஜை அன்று அவர் அள்ளி கொடுக்கும் பணத்தை வாங்கி இருக்கிறேன் என்பதை நான் நன்றி நிறைந்த பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனிவேல் ராஜா, முன்னாள் மராத்திய முரசு தமிழ் நாளிதழ் ஆப்செட் பிரிண்டர் பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரதாபாய் கூட இருந்த மலரும் நினைவுகளை வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க. எனக்கு வரதராஜ முதலியார் ஐயா உன்னுடைய வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. வரதராஜ முதலியார் நம்ம ஐயாவுடைய டாட்டர் கோமதி மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் அவங்களை சந்திச்சு அடுத்து ஒரு வீடியோ பண்ண போறேன். அவங்களை சந்திக்கும் பொழுது அதை ஒரு வீடியோவும் நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து முதலியார்கள் தனக்காகவும் இல்லாமல் பிறவர்க்காகவும் தொண்டு நிறைந்தவர்கள், பூரிப்படையும் வரதாபாய் டைகர் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல கமெண்ட்டுகள் நிறைய இருக்கு. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி. என் பயணம் தொடரும். இப்போது மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், நீ முதலியார் பற்றி மட்டும் தான் போடுவியா மாப்பிள்ள, நான் இந்த கம்யூனிட்டி எங்கே இருக்கிற 2-3 பற்றி மறைந்த உனக்கு தெரியாத ஒரு அன்னோன் தலைவர், ஏன்னா நம்ம பேசுகிற தலைவர்கள் எல்லாருமே ரெகுலராக எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைவர்களோ இல்லை ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. வரலாறு யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களை தான் நம்ம தூசு தட்டி எடுத்துட்டு வரோம். அதே போன்று என் ஃப்ரெண்டு என் கம்யூனிட்டியை பற்றியும் கொஞ்சம் வீடியோ போடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஒரு நாள் ஹேர் கட் பண்ண போகிறேன். அங்கே வந்து, சார் நீங்கள் காஞ்சி தமிழன் தானே, உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சார், எங்கள் கம்யூனிட்டியை பற்றி கொஞ்சம் போடுங்க சார் நான் அன்போட சொல்கிறாங்க. ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவர், நம்ம டிரைவர் புதுசாக வேறு ஒரு டிரைவர் வச்சுருந்தோம்,
சார் உங்கள் சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேங்க சார், எங்களை பற்றியும் கொஞ்சம் போடுங்க சார்னு அன்பு தொல்லை. ஒரு நாள் நான் வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன். அங்கே வந்து அந்த சர்வ் பண்ணுறவர் வந்து, சார் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னாரு. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, சார் உங்கள் வீடியோலாம் நான் பார்ப்பேன், நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர், நான் உங்களோட ஃபேன் ஃபாலோவர், நல்லா பண்ணுங்கள் சார், தேங்க்யூ சார், நல்ல அவேர்னஸ் கொடுக்குறீங்க சார், வேறு எந்த கம்யூனிட்டியுமே அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. ஸோ இன்றிலிருந்து இன்னொரு புதிய முயற்சி நம்ம என்ன எடுக்கலாம்னு இருக்கோம்னா, மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம் தமிழ் குடிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினர் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடே மிஸ் பண்ண ஒரு மாஸ் லீடர்ஸ், ஒரு மாஸ் பர்சனாலிட்டி, அவங்கள பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம போடலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கட்டாயம் நம்மளுடைய நோக்கம் தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு சமுதாய உறவையும் நல்ல அன்போடு பாசத்தோட எந்த விதமான பிரச்சனைகள் சண்டைகள் இல்லாமல் நம்ம வந்து நட்போட கொண்டு போனோம். அதாவது சுயசாதி பற்று பிறஜாதி நட்புன்றது தான் நம்மளோட நோக்கம். கட்டாயம் நம்மளோட இதுக்கப்புறமான வீடியோக்கள் இதே போன்று இருக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல் காஞ்சி தமிழன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.